அறுவடைக்கு காத்துக்கிட்டு இருந்த வாழைங்க எல்லாம் அழியிற நிலைமையில லட்சக்கணக்குல நஷ்டம், மாசக்கணக்கா பாடுபட்டதெல்லாம் வீண். நம்ம வாழ்க்கையே ஒரே நிமிஷத்துல கேள்விக்குறியாயிட்டா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. புயல், பூச்சி, திருட்டுன்னு வாழை விவசாயிங்க. வயித்துல புளிய கரைக்கிற பிரச்சனைகள் ஒன்னா ரெண்டா? ஆனா இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுலையும் தென் தமிழ்நாட்டு வாழை விவசாயிங்க தைரியமா நிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க கண்ணால கண்ட தெய்வம் குலைவாழை இசக்கி அம்மனோட அருள் தங்களை காக்கும்ங்கிற நம்பிக்கைதான். ஆமாங்க, நாம இன்னைக்கு பார்க்க போறது சும்மா ஒரு கதை இல்ல, ஒரு பெரிய நம்பிக்கையோட வரலாறு. உங்க வாழை தோட்டங்களை காத்து வாழ்க்கையில வளம் சேர்க்கிற குலைவாழை இசக்கி அம்மனோட பெருமைகளை தெரிஞ்சுக்க தயாராயிருங்க. அனைவருக்கும் வணக்கம். தென் தமிழ்நாட்டோட செழிப்பான மண் வாசனையோடையும் பக்தி மனத்தோடையும் உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நாம இன்னைக்கு ஒரு தெய்வீக பயணத்துக்கு போக போறோம். இது சும்மா ஒரு கோயில் தரிசனமோ புராண கதையோ மட்டும் இல்லைங்க. பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளோட வாழ்க்கையோட ஒன்னோடு ஒன்னா கலந்த ஒரு காவல் தெய்வத்தோட ஆச்சரியமான சக்தியையும் அவங்களை சுத்தி இருக்கிற பக்தியையும் தேடி போற பயணம் இது. அவங்கதான் குலைவாழை இசக்கி அம்மன். பேரை கேட்ட உடனேயே மனசுக்குள்ள ஒரு சிலிர்ப்பும் நம்பிக்கையும் வருது இல்லையா? இந்த வீடியோல குலைவாழை இசக்கி அம்மன்னா யாரு, எப்படி அவங்க வாழை தோட்டங்களோட காவல் தெய்வமா ஆனாங்க, அவங்களோட மகிமைகள் என்னென்ன, தென்பாண்டி சீமையில அவங்களோட வழிபாட்டு முறைகள் எப்படி சிறப்பா இருக்கு, எந்தெந்த கோயில் அவங்க அருள் பாலிக்கிறாங்கன்னு நிறைய விஷயங்களை விரிவா பார்க்க போறோம். உங்களுக்கு பிடிச்ச இந்த தெய்வத்தை பத்தின உங்க அனுபவங்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இந்த தெய்வீக பயணத்தை தொடங்கலாம். இப்ப நாம நம்ம கதைநாயகி குலைவாழை இசக்கி அம்மன் என்கிற பேருக்கு வருவோம். குலைவாழைங்கிற அந்த அடைமொழி இந்த அம்மனுக்கும் வாழை மரங்களுக்கும், குறிப்பா வாழை தோட்டங்களுக்கும் இருக்கிற பிரிக்க முடியாத தெய்வீக தொடர்பை ரொம்ப தெளிவா காட்டுது. குலைன்னா நல்ல திரட்சியான செழிப்பான வாழைக்குலை. வாழைன்னா நமக்கு வாழ்வளிக்கிற அந்த மரம். அப்போ குலை குலையா செழிச்சு வளர்ற வாழை மரங்களையும் அந்த வாழையை நம்பி வாழுற விவசாயிகளையும் காக்கிற தாய்தான் குலைவாழை இசக்கி அம்மன். வாழை விவசாயம் நல்லா நடக்கிற இடங்கள்ல, குறிப்பா தென் தமிழ்நாட்டுல இந்த அம்மனுக்கு விசேஷமா பூஜை எல்லாம் செய்றாங்க. வாழை விவசாயிகளோட ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலையும், அவங்க சந்திக்கிற ஒவ்வொரு கஷ்டத்தை தாண்டி வர்றதுக்கு பின்னாலையும் குலைவாழை இசக்கி அம்மனோட ஆசி இருக்குன்னு அவங்க முழுசா நம்புறாங்க. அவங்க பேரே அவங்களோட மகிமையை சொல்ற முதல் சாட்சி மாதிரி. இசக்கி அம்மன்னாலே மனசுல ஒருவித பயபக்தி கலந்த உணர்வு வரும். அதுலயும் குலைவாழை இசக்கி அம்மன்னா விவசாயிகளோட வாழ்க்கையில ஒன்னா கலந்த ஒரு தெய்வமாவே பார்க்கறாங்க. அவங்க பேரை சொன்னாலே போதும், வாடின பயிர் தண்ணி கிடைச்சு உயிர் பிடிக்கிற மாதிரி சோர்ந்து போன மனசுக்கும் தைரியம் வரும்னு பக்தர்கள் உறுதியா நம்புறாங்க. இந்த நம்பிக்கைதான் காலமெல்லாம் கடந்தும் குலைவாழை இசக்கி அம்மன் வழிபாட்டை உயிர் போட வச்சிருக்கு. இசக்கி அம்மனோட மூலக்கதையை பார்ப்போம். இசக்கி அம்மன் வழிபாடுங்கிறது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இல்லாம பலவிதமான கதைகளையும் நம்பிக்கைகளையும் கொண்டது. அவங்க எப்படி உருவானாங்க, எப்படி தெய்வ நிலைக்கு வந்தாங்கன்னு பல கர்ண பரம்பரை கதைகளும் புராண தொடர்புகளும் நம்ம மண்ணுல இருக்கு. ஒவ்வொரு கதையும் அந்த தாயோட ஒரு குறிப்பிட்ட குணத்தையும் சக்தியையும் சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பு. இசக்கி அம்மன் கதைகள்ல ரொம்ப பரவலா தெரிஞ்ச ஒரு கதை பழையனூர் நீலியோடது. தன் புருஷனாலேயே வஞ்சிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட நீலிங்கிற பெண் பெரிய கோபத்தோட பழி வாங்கிற ஆவேசமான தெய்வமா மாறினாங்கன்னும், அவங்க பல இடங்கள்ல பல பேர்ல வழிபடப்படுறாங்கன்னும் ஒரு வலுவான நம்பிக்கை இருக்கு. நீதியை நிலைநாட்டுற தெய்வமாவும் கஷ்டப்படுற பெண்களுக்கு குரல் கொடுக்கிற சக்தியாவும் நீலியை பார்க்கிறாங்க. இசக்கி அம்மனோட சில கோபமான உருவங்களுக்கும் இந்த நீலியோட ஆவேசத்துக்கும் முடிச்சு போட்டு பேசுறதும் உண்டு. கணவனால் கைவிடப்பட்டு தன் குழந்தைகளோட கஷ்டப்பட்டு கடைசியில உயிரை விட்ட பெண்கள் தெய்வமாகி தங்களுக்கு நடந்த அநீதிக்கு நியாயம் கேட்கிறதும், அதே நேரம் தாய்மையோட வடிவமா நின்னு தன்னை தேடி வர்ற பக்தர்களுக்கு அருள் செய்யறதும் நம்ம நாட்டுப்புற தெய்வ மரபுகள்ல நாம பார்க்கிற ஒரு பொதுவான விஷயம். இந்த வகையில இசக்கி அம்மனோட தைமை கோலமும் சில நேரம் அவங்க கிட்ட தெரிகிற கோபமும் நீலியோட கதையோட ஒப்பிட்டு பார்க்கப்படுது. வரலாறு தெரிஞ்சவங்க இசக்கி அம்மன் வழிபாட்டோட ஆரம்பத்தை சமண சமயத்துல கும்பிட்ட இயக்கி தெய்வங்களோட தொடர்பு படுத்துறாங்க. சமண தீர்த்தங்கரர்களுக்கு காவல இயற்றர்களும் இயற்றிகளும் இருந்ததா சமண நூல்கள் சொல்லுது. அதுல அம்பிகா இயக்கிங்கிற தெய்வம் குழந்தைகளோட காட்சி தர்றவளாவும் வளமையோட சின்னமாவும் சொல்லப்படுறாங்க. அம்பிகா இயக்கி மாமரத்துல உட்கார்ந்த கோலத்துல குழந்தைகளோட இருக்கிற மாதிரியான சிற்பங்கள் சமண குகைகள்ல இருக்கு. இசக்கி அம்மனும் குழந்தையோட காட்சி தர்றதும் அவங்கள கும்பிட்டா குழந்தை பிறக்கும்ங்கிற நம்பிக்கையும் இந்த தொடர்பை இன்னும் உறுதிப்படுத்துது. சமண சமயம் தமிழ்நாட்டுல நல்லா பரவியிருந்த காலத்துல இயக்கி வழிபாடு இருந்திருக்கலாம்னும், காலப்போக்குல அது இந்து சமய வழிபாட்டு முறைகளோட கலந்து இசக்கி அம்மன் வழிபாடா மாறி இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. குறிப்பா இசக்கிங்கிற சொல்லே
இயக்கிங்கிற வார்த்தையோட மருவிய வடிவம்ங்கிறது இந்த கருத்துக்கு இன்னும் பலம் சேர்க்குது. இசக்கி அம்மனோட சம்பந்தப்பட்ட இன்னொரு பிரபலமான கதை அம்பிகைங்கிற ஒரு குடும்ப பொண்ணை பத்தினது. அம்பிகை தன் புருஷன் சோமசர்மா 2 பசங்களோட நிம்மதியா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் வீட்டுல முன்னோர்களுக்கு திதி கொடுக்க ஏற்பாடு நடந்துகிட்டு இருந்துச்சு. சோமசர்மா ஆத்துல குளிக்க போயிருந்தப்ப பசியோட வந்த ஒரு முனிவருக்கு அம்பிகை சாப்பாடு போட்டுட்டாங்க. சடங்குக்கு முன்னாடியே சாப்பாடு கொடுத்ததால கோவப்பட்ட சோமசர்மா அம்பிகையையும் அவங்க குழந்தைகளையும் வீட்டை விட்டு துரத்திடுறாரு. ஆதரவில்லாம அலைஞ்ச அம்பிகை மனசு உடைஞ்சு தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. தன் தப்பை உணர்ந்த சோமசர்மா அவங்கள தேடி அலையிறாரு. இறந்த பிறகும் தன் குழந்தைங்க மேலிருந்த பாசத்தால அம்பிகை ஒரு யட்சினியோட உருவம் எடுத்து அவங்கள காப்பாத்த நினைச்சாங்களாம். அப்புறம் தன் குழந்தைங்களோட நல்லதுக்காக அவங்க மறுபடியும் உயிர் பெற்று இசக்கி அம்மன்னு தெய்வமா ஆனாங்கன்னு இந்த கதை சொல்லுது. இந்த கதை இசக்கி அம்மனோட தாய் மனசையும் மன்னிக்கிற குணத்தையும் தன் பக்தர்களை காக்கிற சக்தியையும் நமக்கு விளக்குது. மேல சொன்ன கதைகள் பிரபலமானதா இருந்தாலும் இசக்கி அம்மனை பத்தி ஏகப்பட்ட வாய்மொழி கதைகள் தென் தமிழ்நாட்டு கிராமங்கள்ல இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் இசக்கி அம்மனை பத்தி தனிக்கதைகளும் நம்பிக்கைகளும் இருக்கு. சில கதைகள்ல அவங்க அநியாயத்துக்கு எதிரா போராடின ஒரு வீர பெண்ணாவும், சில கதைகள்ல பெரிய சக்தியுள்ள மந்திரக்காரியாவும், இன்னும் சில கதைகள்ல நோய்களை தீக்கிற வைத்தியச்சியாவும் சொல்லப்படுறாங்க. இந்த மாதிரி பலவிதமான கதைகள் இசக்கி அம்மன் மக்களோட வாழ்க்கையோட எவ்வளவு ஆழமா கலந்திருக்காங்கன்னும் அவங்களோட வெவ்வேறு தேவைகளுக்கு ஏத்த மாதிரி எப்படி பல உருவங்கள்ல அருள் தர்றாங்கன்னும் காட்டுது. இந்த மூலக்கதைகளும் புராண கதைகளும் சும்மா கற்பனைகள் இல்லைங்க. அது மக்களோட நம்பிக்கைகள், பண்பாடு, வரலாற்று நிகழ்வுகள் எல்லாத்தோட பிரதிபலிப்பு. இசக்கி அம்மன்கிற தெய்வம் காலப்போக்குல பல விஷயங்களை தனக்குள்ள வாங்கி செழுமையாகி மக்களோட மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்கன்னு இந்த கதைகள் நமக்கு உணர்த்துது. ஒவ்வொரு கதையோட முடிவிலையும் அன்னை இசக்கி தன் பக்தர்களுக்கு அருள் செய்யறதும் அவங்கள காக்கிறதும் கண்டிப்பா இருக்கும். இது அவங்களோட எல்லையில்லாத கருணையையும் சக்தியையும் உறுதிப்படுத்துது. குலைவாழை இசக்கி அம்மனின் சிறப்பு வாழைத் தோட்டங்களின் காவல் தெய்வம். பொதுவா இசக்கி அம்மன் பலவிதமான சக்திகளையும் அருள் செய்கிற தன்மைகளையும் வச்சிருந்தாலும் குலைவாழை இசக்கி அம்மன்ங்கிற பேரோட இருக்கிற அன்னைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அது என்னன்னா, வாழைத் தோட்டங்களையும் அதை நம்பி வாழ்ற விவசாய குடும்பங்களையும் கண்ணுக்கு இமை மாதிரி காக்கிறது. தென் தமிழ்நாட்டோட பசுமையான வாழைத் தோட்டங்கள், குலை தள்ளி நிற்கிற வாழை மரங்கள், அந்த மரங்களை சுத்தி வர்ற விவசாயிகளோட வேர்வை துளிகள், இது எல்லாத்து கூடையும் குலைவாழை இசக்கி அம்மனோட தெய்வீக பிணைப்பு பிரிக்க முடியாதபடி இருக்கு. வாழை விவசாயம்ங்கிறது ரொம்ப கவனமும் உழைப்பும் தேவைப்படுற ஒரு தொழில். விதைச்சு உரம் போட்டு தண்ணி பாய்ச்சி கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டாதான் நல்ல விளைச்சல் கிடைக்கும். ஆனா இயற்கையால வர்ற கஷ்டங்கள், பூச்சி தொல்லை, மிருகங்களால வர்ற சேதம், திருட்டு பயம்னு எக்கச்சக்கமான சவால்கள் வாழை விவசாயிகளை எப்பவும் சூழ்ந்திருக்கும். இந்த கஷ்டங்கள்ல இருந்து தங்களை காத்து தங்களோட உழைப்புக்கு முழு பலனும் கிடைக்க உதவுறவங்க தான் குலைவாழை இசக்கி அம்மன்னு விவசாயிங்க ஆழமா நம்புறாங்க. ஒரு குறிப்பிட்ட கதை இந்த நம்பிக்கைக்கு இன்னும் வலு சேர்க்குது. ஒரு காலத்துல நல்லா வளர்ந்திருந்த ஒரு வாழை தோட்டத்தை காப்பாத்த மந்திர தந்திரங்கள்ல கெட்டிக்காரரான காளிப்புலையன் என்கிறவர் தன் நிறைமாத கர்ப்பிணி மனைவி மாதவியோட வந்து காவல் காத்தாராம். ஒரு நாள் வாழைப்பழத்தோட வாசனை இழுக்க மாதவி தன் புருஷன்கிட்ட ஒரு குலைய வெட்டி தர சொல்லி கேட்க அவரும் மனைவி ஆசைப்பட்டதை செஞ்சிடுறாரு. இதை கேள்விப்பட்ட தோட்டத்து ஓனர்களான நம்பிமாருங்க கோபப்பட்டு அவங்கள துரத்த தப்பிச்சு ஓடும்போது காளிப்புலையன் இறந்துட மாதவி பக்கத்துல இருந்த இசக்கியம்மன் கோயில்ல தஞ்சம் கேட்கிறாங்க. ஆனா அங்கேயும் அவளை கொன்னு அவ வயித்துல இருந்த குழந்தையையும் கொன்னுட்டதா அந்த கதை நீளுது. இசக்கியோட அருளால மாதவி குலைவாழை இசக்கியாவும் அவ குழந்தை காளிமுத்துவாவும் தெய்வமா மாறி தங்களை கொன்னவங்களை அழிச்சாங்கன்னு ஒரு கதை சொல்லுது. இந்த கதை குலைவாழை இசக்கி அம்மன் எப்படி ஒரு குறிப்பிட்ட வாழை தோட்ட சம்பவத்தோட தொடர்பு படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கிற தெய்வமாவும் தோட்டங்களை காக்கிற தெய்வமாவும் ஆனாங்கன்னு விளக்குது. இந்த மாதிரியான கதைகள் அம்மன் சும்மா காவல் தெய்வம் மட்டும் இல்ல, அநியாயத்தை தட்டி கேட்கிற சக்தியாவும் இருக்காங்கன்னு நமக்கு உணர்த்துது. தென் தமிழ்நாட்டு பகுதிகள் அப்பப்ப புயல், பெருமழை, வறட்சின்னு இயற்கையால வர்ற கஷ்டங்களை சந்திக்கும். இந்த மாதிரி நேரங்கள்ல தங்களோட வாழை தோட்டங்கள் பாதிக்கப்படாம இருக்க விவசாயிங்க குலைவாழை இசக்கி அம்மனை மனமுருகி வேண்டிக்கோவாங்க. தாயே, நீதான் கண்ணு பார்க்கணும்னு அவங்க கிட்ட தங்களோட பயிர்களை ஒப்படைச்சிடுவாங்க. பல நேரங்கள்ல பெரிய சேதம் வர இருந்தும் தங்களோட தோட்டங்கள் மட்டும் அதிசயமா காப்பாத்தப்பட்டதா விவசாயிங்க அனுபவத்துல சொல்றதை கேட்கலாம். புயல் காத்துல மத்த தோட்டங்கள் சாய்ஞ்சாலும் தங்களோட தோட்டத்துல மட்டும் வாழைகள் உறுதியா நின்ன கதைகளையும்
வறட்சியான நேரத்துல லேசா மழை பெஞ்சு பயிர்கள் காயாம தப்பிச்சதையும் அம்மனோட அருளாத்தான் அவங்க பார்க்கறாங்க. வாழை மரங்களை தாக்குற பல பூச்சிகளும் நோய்களும் விவசாயிகளுக்கு பெரிய நஷ்டத்தை கொண்டு வரும். புதுசா வந்த மருந்துகள் இருந்தாலும் பல நேரம் அதையும் மீறி சேதம் வந்துடும். இந்த மாதிரி நேரங்கள்ல விவசாயிங்க குலைவாழை இசக்கி அம்மனுக்கு விசேஷ பூஜை செஞ்சு வேப்பிலை தோரணம் கட்டி மஞ்சள் தண்ணி தெளிச்சு தங்களோட தோட்டத்தை பூச்சிகள் கிட்ட இருந்தும் நோய்கள் கிட்ட இருந்தும் காக்கச் சொல்லி வேண்டிக்கோவாங்க. சில ஊர்கள்ல வாழைக்குலை வெட்டும் போது முதல் குலைய அம்மனுக்கு படைச்சிட்டு தான் மற்ற வேலைகளை ஆரம்பிக்கிற வழக்கமும் இருக்கு. இது விளைச்சலுக்கு நன்றி சொல்ற விதமாவும் தொடர்ந்து நல்ல மகசூல் கிடைக்கணுங்கிற வேண்டுதலாவும் இருக்கு. அறுவடைக்கு தயாரா இருக்கிற வாழை குலைகள் திருடு போறதும் விவசாயிகளுக்கு மனசு வலிக்கிற ஒரு விஷயம். குலைவாழை இசக்கி அம்மன் தங்களோட தோட்டத்தை காவல் காக்கிறதால திருடங்க அத்துமீறி உள்ள வர தயங்குவாங்கன்னு விவசாயிங்க கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம கண்ணு படுறது பொறாமைப்படுறது மாதிரியான கெட்ட பார்வைகள்ல இருந்தும் தங்களோட தோட்டத்தையும் விளைச்சலையும் அந்த தாய் காப்பாத்துறதா நம்புறாங்க. இதுக்காக தோட்டத்துல ஒரு ஓரமா சின்னதா மேடை மாதிரி கட்டி அதுல அம்மனோட போட்டோவை வச்சோ அல்லது ஒரு கல்ல நட்டோ கும்பிடுற வழக்கமும் சில இடங்கள்ல இருக்கு. ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி அன்னிக்கும் இங்க விசேஷமா பூஜை செய்வாங்க. குலைவாழை ஈசக்கி அம்மனோட இந்த சிறப்பு அவங்கள வெறும் ஒரு தெய்வமா மட்டும் இல்லாம விவசாயிகளோட உற்ற தோழியா அவங்களோட நல்லது கெட்டதுல பங்கெடுக்கிற குடும்பத்துல ஒருத்தரா மாத்தியிருக்கு. அவங்களோட ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலையும் அவங்க சந்திக்கிற ஒவ்வொரு சவாலுக்கு முன்னாலையும் குலைவாழை இசக்கி அம்மனோட பேரு பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் சொல்லப்படுது. அவங்க அருளாலதான் தங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கு, தோட்டங்கள் செழிப்பா இருக்குங்கிற உறுதியான நம்பிக்கை தென் தமிழ்நாட்டு விவசாயிகளோட வாழ்க்கையோட ஆழமா வேரூன்றி இருக்கு. இந்த நம்பிக்கை சும்மா வாய்ச்சொல் இல்ல, அது அவங்களோட அன்றாட வாழ்க்கையோட ஒரு அங்கம். குலைவாழை இசக்கி அம்மன் வழிபாடு தென் தமிழ்நாட்டோட பண்பாட்டோடையும் மக்களோட அன்றாட வாழ்க்கையோடையும் ஆழமா கலந்திருக்கு. இது சும்மா சில சடங்குகள் மட்டுமில்ல, பக்தர்களோட உணர்வுகள், நம்பிக்கைகள், சமூக பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் காட்டுற ஒண்ணு. இந்த வழிபாட்டு முறைகள் தலைமுறை தலைமுறையா கடத்தப்பட்டு இன்னைக்கும் உயிர் போட இருக்கு. குலைவாழை இசக்கி அம்மனுக்கு பெரிய கருங்கல் கோயில்கள் இருக்கிறதை விட பெரும்பாலும் கிராமங்கள்ல வயல்வெளிக்கு பக்கத்திலேயோ மரத்தடியிலையோ இல்ல சின்ன கோயில்கள்லையோ கும்பிடுறது தான் வழக்கம். சில இடங்கள்ல சுடலை மாடசாமி கோயில்கள்ல இசக்கி அம்மனுக்கும் முக்கியமான இடம் கொடுத்திருப்பாங்க. அம்மனோட சிலை பெரும்பாலும் நின்ன கோலத்துல இடது கையில ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டும் வலது கையில சூலம், கத்தி இல்ல அரிவாள் மாதிரியான ஆயுதத்தை வச்சுக்கிட்டும் இருக்கும். சில இடங்கள்ல கோபமான பார்வையோடவும் சில இடங்கள்ல சாந்தமான சிரிப்போடவும் அன்னை காட்சி தருவாங்க. சிகப்பு நிற சேலை கட்டி பூ மாலைகளால அலங்காரம் செஞ்ச அம்மனோட உருவத்தை பார்க்கிறவங்க மனசுல பக்தியும் ஒருவித தெய்வீக பயமும் ஒன்னாவே வரும். தினமும் பூஜை பண்றதை விட செவ்வாய், வெள்ளிக்கிழமைகள்ல விசேஷ வழிபாடு நடக்கும். அமாவாசை, பௌர்ணமி, கார்த்திகை மாசங்கள்ல விசேஷ பூஜைகளும் கொடை விழாக்களும் ரொம்ப சிறப்பா நடக்கும். இந்த கொடை விழாக்கள் தான் இசக்கி அம்மன் வழிபாட்டுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கொடை விழாங்கிறது இசக்கி அம்மனுக்கு நன்றி சொல்ற விழாவாவும் வேண்டுதல்களை நிறைவேற்றிக்கிற விழாவாவும் கொண்டாடப்படுது. இது பெரும்பாலும் வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஊரே ஒண்ணு கூடி நடத்துற ஒரு பெரிய நிகழ்ச்சி. கொடை விழா அப்போ அம்மனுக்கு பொங்கல் வைக்கிறது, மாவிளக்கு ஏத்துறது, விசேஷமா அபிஷேகம், பூஜை பண்றது எல்லாம் முக்கியமா நடக்கும். ஆடு, கோழி பலியிடுற வழக்கமும் சில கோயில்கள்ல உண்டு. இது நாட்டுப்புற தெய்வ வழிபாட்டில் இருக்கிற ஒரு பழமையான வழக்கம். பக்தர்கள் தங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறினதுக்காக பலவிதமான நேர்த்தி கடன்களை செலுத்துவாங்க. குழந்தை வரம் கிடைச்சவங்க கரும்பு தொட்டிலில் குழந்தைய படுக்க வச்சு கோயிலை சுத்தி வருவாங்க. சேலை சாத்துறது, அம்மனுக்கு தங்கம், வெள்ளி நகைகளை கொடுக்கிறது, கோயில் வேலைக்கு உதவுறது மாதிரியானதும் பொதுவான நேர்த்தி கடன்கள். வாழை விவசாயிங்க தங்களோட விளைச்சல்ல ஒரு பங்கை அம்மனுக்கு காணிக்கையா கொடுப்பாங்க. முதல் வாழைக்குலையை அம்மனுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற குலைகளை விற்க கொண்டு போவாங்க. இதுக்கு தலைக்குலை காணிக்கைன்னு பேரு. இந்த நேர்த்தி கடன்கள் பக்தர்களோட ஆழமான நம்பிக்கையையும் அம்மன் மேல அவங்க வச்சிருக்கிற பெரிய பக்தியையும் காட்டுது. இசக்கி அம்மன் வழிபாட்டுல கணியான் கூத்து, வில்லுப்பாட்டு மாதிரியான நம்ம பாரம்பரிய கலைகளுக்கு முக்கிய பங்கு இருக்கு. கொடை விழாக்கள்ல இசக்கி அம்மனோட கதையையும் அவங்களோட பெருமைகளையும் கணியான் கூத்து இல்லைன்னா வில்லுப்பாட்டு மூலமா சொல்லுவாங்க. பாட்டோட சேர்ந்து உணர்ச்சி பூர்வமா கதை சொல்லும்போது பக்தர்கள் மெய்மறந்து சாமியோட அருளை உணர்வாங்க. இந்த கலைகள் அம்மனோட கதைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதோட வழிபாட்டுக்கு இன்னும் உயிரூட்டுது. இசக்கி அம்மனோட தோற்றம், அவங்க செஞ்ச அற்புதங்கள், பக்தர்களை காப்பாத்தின சம்பவங்கள் எல்லாம் இந்த கதை பாடல்கள் மூலமா நல்லா மக்க மனசுல பதியும். குலைவாழை இசக்கி அம்மன் வாழை தோட்டங்களோட காவல் தெய்வம்ங்கிறதால
வழிபாட்டுல வாழைப்பழங்கள், வாழை இலை, வாழைப்பூ, வாழைத்தண்டு எல்லாம் முக்கியமா இருக்கும். அம்மனுக்கு படைக்கிற சாப்பாடெல்லாம் வாழை இலையில தான் போடுவாங்க. பொங்கல், பழங்கள், அவல், பொரி எல்லாம் முக்கியமான படையல்கள். சில இடங்கள்ல வாழைக்குலைய அப்படியே முழுசா அம்மனுக்கு சாத்தி கும்பிடுற வழக்கமும் உண்டு. இது அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச படையலா நினைக்கிறாங்க. வாழை மரத்தோட எல்லா பாகமும் மருந்து குணம் உள்ளதுங்கிறதும் அதெல்லாம் சாப்பாடா பயன்படுறதும் வாழையை ஒரு தெய்வீக மரமா பார்க்கிற எண்ணத்தை இன்னும் அதிகப்படுத்துது. இசக்கி அம்மன் வழிபாட்டுல பெண்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம். பெண்கள் குழந்தை வரம் கேட்டும், தங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும்னும், புருஷன்மார்களோட தொழில் நல்லா நடக்கணும்னும் அம்மனை மனமுருகி வேண்டிக்கோவாங்க. பொங்கல் வைக்கிறது, மாவிளக்கு ஏத்துறது மாதிரியான சடங்குகள்ல பெண்கள் தான் முக்கியமா இருப்பாங்க. மாதவிடாய் பிரச்சனை சரியாகிறதுக்கும் நல்லபடியா குழந்தை பிறக்கிறதுக்கும் பெண்கள் அம்மன் கிட்ட வேண்டிக்கிறது வழக்கம். அம்மன் தங்களோட கஷ்டங்களை தீர்த்து வைப்பாங்கிற ஆழமான நம்பிக்கை பெண்கள் கிட்ட இருக்கு. தென் தமிழ்நாட்டோட வழிபாட்டு முறைகள் குலை வாழை இசக்கி அம்மனை வெறும் ஒரு சிலையா பார்க்காம தங்கள்ல ஒருத்தரா, தங்களோட இன்ப துன்பங்கள்ல பங்கெடுக்கிற தாயா, வாழ்க்கைக்கு வழிகாட்டுறவங்களா பார்க்கிற உயர்ந்த பக்தி நிலையை காட்டுது. இந்த முறைகள் கிராமத்து மக்களோட எளிமையான ஆனா ஆழமான பக்தி உணர்வோட வெளிப்பாடு. குலைவாழை இசக்கி அம்மன் தென் தமிழ்நாடு முழுக்க பல ஊர்கள்ல கோயில் கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு பெரிய தனியான கோயில் இல்லைன்னாலும் அவங்க இருக்கிற ஒவ்வொரு இடமும் பக்தர்களோட நம்பிக்கையால புனிதமாவும் சக்தியோடவும் இருக்கு. பெரும்பாலும் இந்த இடங்கள் வாழை விவசாயம் நல்லா இருக்கிற பகுதிகள்லயோ இல்ல அதுக்கு பக்கத்திலேயோ அமைஞ்சிருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற முப்பந்தல் இசக்கி அம்மன் வழிபாட்டுக்கு ரொம்பவே பேர் போன ஒரு இடம். இங்க இருக்கிற இசக்கி அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா கும்பிடப்படுறாங்க. முப்பந்தல் இசக்கி அம்மன் பழையனூர் நீலியோட மறு அவதாரமா பார்க்கப்பட்டு பயங்கர கோபத்தோட கெட்டதை அழிக்கிறவங்களாவும் அதே நேரம் தன்னை தேடி வர்ற பக்தர்களுக்கு கருணை காட்டுறவங்களாவும் இருக்கிறாங்க. இங்க நடக்கிற கொடை விழா ரொம்ப பிரபலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்க கூடி அம்மனை கும்பிட்டுட்டு போவாங்க. ரோட்டோரமா பக்தர்கள் காணிக்கையா வீசிட்டு போற பழங்கள், தேங்காய்கள் எல்லாம் இந்த அம்மனோட மகிமைக்கு சாட்சியா இருக்கு. இந்த அம்மனோட தோற்றம் பத்தி பல கதைகள் இந்த பகுதியில் இருக்கு. அது பெரும்பாலும் அநியாயத்துக்கு எதிராக போராடி தெய்வமான ஒரு பெண்ணோட கதையை சுத்தியே இருக்கும். குலைவாழை இசக்கி அம்மனோட பல தன்மைகள் முப்பந்தல் இசக்கி அம்மன் வழிபாட்டிலையும் இருக்கு. குறிப்பா விவசாயம் நல்லா இருக்கவும் கெட்ட சக்திகள் கிட்ட இருந்து பாதுகாப்பு கேட்டும் பக்தர்கள் இங்க அதிகமா வர்றாங்க. திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களோட எல்லை பகுதிகளில் பனைமரம் நிறைஞ்ச கிராமங்கள்ல பனவிளை இசக்கி அம்மன்கிற பேர்லயும் அந்த தாய் வழிபடப்படுறாங்க. இந்த பகுதிகளில் வாழை விவசாயமும் நிறைய நடக்கிறதால பனவிளை இசக்கி அம்மனையும் குலை வாழை இசக்கியோட ஒரு வடிவமாவோ இல்ல அவங்களோட சம்பந்தப்பட்ட சக்தியாவோ நினைச்சு கும்பிடுறாங்க. இங்க இருக்கிற கோயில்கள் பெரும்பாலும் சின்னதா இருந்தாலும் ரொம்ப சக்தி வாய்ந்ததா பார்க்கப்படுது. செவ்வாய், வெள்ளிக்கிழமைகள்ல விசேஷ பூஜைகள் நடக்குது. மேல சொன்னது இல்லாம தென் தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட கிராமங்கள்ல குலைவாழை இசக்கி அம்மனுக்கு சின்ன சின்ன கோயில்களும் பீடங்களும் இருக்கு. இது பெரும்பாலும் ஊரோட எல்லையிலையோ வயக்காட்டுக்கு நடுவுலையோ இல்ல பெரிய மரத்தடியிலையோ இருக்கும். சில இடங்கள்ல ஒரு கல்லை நட்டு அதையே இசக்கி அம்மனா நினைச்சு கும்பிடுற வழக்கமும் உண்டு. இந்த சின்ன இடங்கள்ல தான் அம்மனோட அருள் அதிகமா இருக்குன்னு பக்தர்கள் நம்புறாங்க. ஏன்னா இங்கதான் அவங்க எந்த தடையும் இல்லாம தங்களோட தெய்வத்துக்கிட்ட நேரா பேசவும் தங்களோட குறைகளை சொல்லி ஆறுதல் அடையவும் முடியுது. ஒவ்வொரு வாழை தோட்டத்து பக்கத்திலையும் ஒரு விவசாயியோட மனசுலையும் குலை வாழை இசக்கி அம்மனுக்குன்னு ஒரு நிரந்தரமான கோயில் இருக்குன்னு சொன்னா அது அதிகம் இல்ல. தோட்டத்துல வேலை செய்யும் போது, வாழை குலைகளை பார்க்கும்போது, அறுவடை செய்யும் போதுன்னு ஒவ்வொரு வேலையிலையும் அவங்க அம்மனை நினைச்சுக்கிறாங்க. தாயே, இந்த தடவை நல்ல விளைச்சல் கொடு, கடன்ல இருந்து மீளணும், பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு உதவணும்னு தங்களோட மனசுல இருக்கிறதெல்லாம் அவங்க கிட்ட கொட்டி தீர்க்கிறாங்க. அவங்களும் தன் பிள்ளைங்களோட வேண்டுதலுக்கு செவிசாய்த்து அவங்க வாழ்க்கையில வெளிச்சம் தர்றாங்க. குலை வாழை இசக்கி அம்மன் இருக்கிற இடங்கள் பெரும்பாலும் அமைதியான இயற்கை அழகு நிறைஞ்ச இடங்கள்ல இருக்கும். கோயிலை சுத்தி வேப்ப மரம், அரச மரம் மாதிரியான மரங்கள் வளர்ந்திருக்கும். இதெல்லாம் கோயிலுக்கு இன்னும் புனிதத்தையும் தெய்வீக அதிர்வுகளையும் கொடுக்குது. கோயில் வாசல்ல சூலங்கள் நட்டியிருக்கிறதையும் பக்தர்கள் நேர்த்திக்கடனா கொடுத்த மணிகள் கட்டியிருக்கிறதையும் பார்க்கலாம். கோயில் பூசாரிங்க பெரும்பாலும் பரம்பரையா இந்த வேலையை செய்யறவங்களா இருப்பாங்க. அவங்க அம்மனோட கதைகளையும் பூஜை முறைகளையும் நல்லா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இந்த இடங்கள் சும்மா கும்பிடுற இடங்கள் மட்டும் இல்ல, அது கிராம மக்களோட சமூக பண்பாட்டு மையங்களாவும் இருக்கு. கொடை விழா மாதிரியான நிகழ்ச்சிகள்ல வெளியூர்ல இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாரும் ஒண்ணு கூடவும் சமூக உறவுகளை புதுப்பிச்சுக்கவும் இந்த இடங்கள் உதவுது. இதனால குலைவாழை ஈசக்கி அம்மன் பக்தர்களோட பக்தி தேவைகளை மட்டும் இல்லாம சமூக தேவைகளையும் பூர்த்தி செய்யறவங்களா இருக்கிறாங்க.
அவங்களோட அருள் அந்தந்த பகுதி மக்களோட வாழ்க்கையோட கலந்து அவங்களோட நம்பிக்கையோட அசைக்க முடியாத தூணா நிக்குது. குலைவாழை இசக்கி அம்மனோட மகிமையை சும்மா புராண கதைகள் மூலமாவோ இல்ல வழிபாட்டு முறைகளை சொல்றது மூலமாவோ முழுசா புரிஞ்சுக்க முடியாது. அவங்களோட உண்மையான சக்திய அவங்கள நம்பி கும்பிடுற பல்லாயிரக்கணக்கான பக்தர்களோட அனுபவங்கள்ல தான் பார்க்க முடியும். இந்த அனுபவங்கள் வாய்மொழியா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவி அம்மன் மேல இருக்கிற நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்துது. பல குடும்பங்கள்ல குலைவாழை இசக்கி அம்மனை குலதெய்வமாவோ இல்ல குலதெய்வத்துக்கு சமமாவோ கும்பிடுறாங்க. எங்க தாத்தா காலத்துல இருந்தே இந்த அம்மனைத்தான் கும்பிட்டு வர்றோம். எத்தனையோ நல்லது கெட்டது வந்திருக்கு, ஆனா ஒவ்வொரு தடவையும் இந்த அம்மா தான் எங்களை கை தூக்கி விட்டு என்று நெகிழ்ச்சியோட சொல்ற விவசாயிகளை தென் தமிழ்நாட்டு கிராமங்கள்ல சாதாரணமா பார்க்கலாம். அவங்க அனுபவிச்ச நல்லதையும் அம்மன் தங்களை காப்பாத்தின விதத்தையும் தங்களோட பிள்ளைங்களுக்கும் பேரன் பேத்திங்களுக்கும் கதையா சொல்லி பக்தி உணர்வை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறாங்க. போன வருஷம் பயங்கரமா புயல் அடிச்சப்ப பக்கத்து தோட்டத்துல எல்லாம் வாழையே சாஞ்சு போச்சு. எங்க தோட்டத்துல மட்டும் ஒரு வாழை கூட அசையல. எல்லாம் எங்க குலைவாழை இசக்கி ஆத்தாவோட மகிமைதான்னு சொல்ற விவசாயியோட குரல்ல அசைக்க முடியாத நம்பிக்கை தெரியும். இதே மாதிரி ரொம்ப மோசமா பூச்சி தாக்கி அழியிற நிலைமையில இருந்த வாழை தோட்டம் அம்மனுக்கு விசேஷ பூஜை செஞ்ச பிறகு அதிசயமா நல்லபடியா ஆனது பத்தியும் கதைகள் இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாம பல வருஷம் கஷ்டப்பட்ட தம்பதிங்க குலைவாழை இசக்கி அம்மனை வேண்டிக்கிட்ட பிறகு அழகான குழந்தை பிறந்த அனுபவங்கள் எக்கச்சக்கம். அந்த குழந்தைக்கு அம்மனோட பேரையே வச்சு தங்களோட நன்றியை சொல்லுவாங்க. தீராத நோயில கஷ்டப்பட்டவங்க அம்மனோட அருளால குணமாகி இருக்கிறாங்கன்னு பக்தர்கள் பரவசத்தோட சொல்லுவாங்க. கடன் பிரச்சனையால தற்கொலை செஞ்சுக்கலாம்னு இருந்தவங்க அம்மனை முழுசா நம்பி வேண்டிக்கிட்ட பிறகு எதிர்பார்க்காத விதமா பணம் கிடைச்சு மீண்டு வந்த கதைகளும் இருக்கு. கனவில் தோன்றி வழிகாட்டும் அன்னை சில பக்தர்களுக்கு குலைவாழை இசக்கி அம்மன் கனவுல வந்து வரப்போற ஆபத்தை பத்தி சொல்றதும் பிரச்சனைகளுக்கு வழி சொல்றதும் உண்டாம். ஒரு நாள் ராத்திரி கனவுல ஆத்தா வந்து நாளைக்கு தோட்டத்துக்கு போகாதே, ஆபத்து இருக்குன்னு சொன்னாங்க. நானும் போகல. அன்னைக்கு சாயங்காலம் பெரிய மரம் ஒண்ணு என் தோட்டத்துல சாஞ்சு விழுந்துருச்சு. ஆத்தா சொல்லாம போயிருந்தா என் கதி என்ன ஆகி இருக்குமோ கண்ணுல தண்ணியோட சொல்ற பக்தர்களும் இருக்காங்க. இந்த மாதிரி அம்மன் தங்களை நேரா வழி நடத்துறதா பலரும் நம்புறாங்க. விவசாயம்னாலே என்ன நடக்கும்னு சரியா சொல்ல முடியாத ஒரு தொழில். ஒரு பக்கம் இயற்கையோட சீற்றம், இன்னொரு பக்கம் மார்க்கெட்ல விலை ஏறுறது இறங்குறதுன்னு விவசாயிகளோட வாழ்க்கை எப்பவும் ஒருவித பதட்டத்தோடையே போகும். இப்படிப்பட்ட நேரத்துல குலைவாழை இசக்கி அம்மன் வழிபாடு அவங்களுக்கு பெரிய மன ஆறுதலையும் நம்பிக்கையையும் கொடுக்குது. எதுவா இருந்தாலும் பார்த்து காத்தா இருக்காங்கிற எண்ணம் அவங்களுக்கு மன தைரியத்தையும் பிரச்சனைகளை சமாளிக்கிற சக்தியையும் கொடுக்குது. இந்த நம்பிக்கைதான் தோல்விகள் இருந்து மீண்டு வந்து திரும்ப திரும்ப முயற்சி செய்ய அவங்கள தூண்டுது. குலைவாழை இசக்கி அம்மன் வழிபாடு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் இல்லாம பல சமூகத்து மக்களும் பின்பற்றுறாங்க. கொடைவிழா மாதிரியான நிகழ்ச்சிகள்ல சாதி மத பேதம் இல்லாம எல்லாரும் ஒன்னு கூடி ஒற்றுமையா விழாவை கொண்டாடுறாங்க. இது கிராமங்கள்ல சமூக நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் வளர்க்க உதவுது. அம்மன் எல்லாரையும் தன் பிள்ளைங்களாத்தான் பார்க்கிறாங்கிற உணர்வு மக்களுக்குள்ள ஒரு பிணைப்பை ஏற்படுத்துது. பக்தர்களோட இந்த அனுபவங்களும் நம்பிக்கைகளும் சும்மா மூட நம்பிக்கைன்னு சுலபமா ஒதுக்கிட முடியாது. அது மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆழமான உணர்வு பூர்வமான உறவோட வெளிப்பாடு. இந்த நம்பிக்கைதான் குலைவாழை இசக்கி அம்மனை ஒரு கல்லு சிலையா மட்டும் பார்க்காம உயிருள்ள பேசுற தெய்வமா, தங்களோட வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷமும் கூட இருந்து காக்கிற அன்னையா பார்க்க வைக்குது. இந்த அசைக்க முடியாத பக்தி தான் குலைவாழை இசக்கி அம்மன் வழிபாட்ட காலமெல்லாம் தாண்டியும் நிலைச்சு நிக்க வைக்குது. குலைவாழை இசக்கி அம்மனோட சக்திங்கிறது சும்மா நோய்களை தீர்க்கிறதுலையும் பயிர்களை காக்கிறதுலையும் வேண்டுதல்களை நிறைவேற்றுறதுலையும் மட்டும் இல்லைங்க. அது தென் தமிழ்நாட்டு மக்களோட பண்பாட்டோட சமூக அமைப்போட வாழ்க்கை முறையோட ஆழமா கலந்த ஒரு பெரிய சக்தி. இந்த சக்தியை நாம பண்பாட்டு ரீதியா பார்த்தோம்னா பல முக்கியமான விஷயங்கள் நமக்கு நல்லா புரியும். மனுஷன் ஆதி காலத்திலிருந்தே இயற்கையைத்தான் கும்பிட்டு வந்திருக்கான். நமக்கு சாப்பாடு தர்ற நிலத்தையும் தண்ணீரையும் உயிர் வாழ உதவுற செடி கொடிகளையும் தெய்வமா கும்பிடுற வழக்கம் ரொம்ப காலமா இருக்கு. குலைவாழை இசக்கி அம்மன் வழிபாடு இந்த இயற்கை வழிபாட்டோட ஒரு தொடர்ச்சியாத்தான் பார்க்கப்படுது. வாழை மரம் தென் தமிழ்நாட்டு மக்களோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு மரம். அதோட ஒவ்வொரு பாகமும் பயன்படும். அது சாப்பாடா ஆகுது, மருந்தா ஆகுது, சாமி கும்பிடுற சடங்குகள்ல முக்கியமான பொருளா இருக்கு. அப்படிப்பட்ட விசேஷமான வாழையை காக்கிற தெய்வமா குலைவாழை இசக்கி அம்மனை கும்பிடுறது இயற்கையை மதிக்கிறதையும் நன்றி சொல்றதையும் காட்டுது. விவசாயத்தையே நம்பி வாழ்ற ஒரு சமூகத்துல விளைச்சலுக்கும் வளத்துக்கும் காரணமான சக்திகளை தெய்வமா கும்பிடுறது சாதாரண விஷயம்தானே. தமிழ் பண்பாட்டுல பெண் தெய்வ வழிபாட்டுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. தாய் தெய்வ வழிபாடு, சக்தி வழிபாடு எல்லாம் ரொம்ப பழமையானது. பெண்களை கருணையோட வடிவமாவும்
அதே நேரம் கெட்டதை அழிக்கிற கோபமான சக்தியாவும் பார்க்கறாங்க. இசக்கி அம்மன், குறிப்பா குலைவாழை இசக்கி அம்மன், இந்த பெண் தெய்வ வழிபாட்டோட ஒரு பகுதியாத்தான் இருக்காங்க. அவங்க குழந்தைய கையில வச்சுக்கிட்டு தாய்மையோட வடிவமாவும், சூலத்தை கையில வச்சுக்கிட்டு கெட்ட சக்திகளை அழிக்கிற வீர தேவதையாவும் காட்சி தர்றாங்க. விவசாய சமூகத்துல நிலத்தை தாய்க்கு ஒப்பிடுவாங்க. நிலம் செழிப்பா இருந்து விளைச்சலை கொடுக்கிற மாதிரி குலைவாழை இசக்கி அம்மனும் தங்களோட வாழ்க்கையை செழிப்பாக்குவாங்கிற நம்பிக்கை பெண் தெய்வ வழிபாட்டோட ஆழமான தத்துவத்தை நமக்கு உணர்த்துது. நம்ம நாட்டுப்புற தெய்வ கதைகள்ல பலதும் அநியாயம் செய்யப்பட்டு பழிவாங்கிற உணர்வோட தெய்வமா மாறுற மனுஷங்களை பத்தி தான் சொல்லும். குலைவாழை இசக்கி அம்மனோட சில கதைகளும் இதையே தான் காட்டுது. இதனால இந்த தெய்வம் சமூகத்துல நடக்கிற அநியாயங்களுக்கு எதிராகவும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாகவும் குரல் கொடுக்கிற ஒரு சக்தியா பார்க்கப்படுது. தப்பு செய்யறவங்க அம்மனோட தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாதுங்கிற பயம் சமூகத்துல ஒருவித ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் கொண்டு வர உதவுது. அதே நேரம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அம்மன் துணையா இருப்பாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுக்குது. குலைவாழை இசக்கி அம்மன் மாதிரியான நாட்டுப்புற தெய்வங்களோட வழிபாடு ஒரு குறிப்பிட்ட ஊரோட இல்ல சமூகத்தோட தனி அடையாளமா இருக்கு. இந்த வழிபாட்டு முறைகள், சடங்குகள், கதைகள் எல்லாம் அந்த பகுதி மக்களோட பண்பாட்டு வழக்கங்களை பிரதிபலிக்குது. குலைவாழை இசக்கி அம்மன் வழிபாடு விவசாயிகளுக்கு அப்படி ஒரு நம்பிக்கையை தருது. பயிர் சேதமாகும் போதும், பணக்கஷ்டம் வரும்போதும், இல்ல குடும்பத்துல பிரச்சனைகள் வரும்போதும் அம்மன் கிட்ட சொல்லி ஆறுதல் தேடிக்கிறாங்க. எல்லாம் ஆத்தா பார்த்துப்பாங்கிற எண்ணம் அவங்களுக்கு மன அமைதியையும் பிரச்சனைகளை சமாளிக்கிற மன உறுதியையும் தருது. அதனால குலைவாழை இசக்கி அம்மனோட சக்திங்கிறது சும்மா அதிசயமான அற்புதங்கள்ல மட்டும் இல்ல. அது மக்களோட பண்பாட்டுல, சமூக வாழ்க்கையில, கலையில, நம்பிக்கையில, அன்றாட பழக்க வழக்கங்கள்லன்னு எல்லா இடத்துலயும் இருக்கு. இது வெறும் ஒரு தெய்வ வழிபாடு மட்டும் இல்ல, ஒரு வாழ்க்கை முறை, தலைமுறைகளை கடந்து வாழ்ற ஒரு பண்பாட்டு சின்னம். இந்த சக்தி தான் குலைவாழை இசக்கி அம்மனை தென் தமிழ்நாட்டு மக்களோட மனசுல எப்பவும் வாழ்ற தெய்வமா வச்சிருக்கு. குலைவாழை இசக்கி அம்மனோட அளவிட முடியாத சக்தியையும் அவங்களோட பெருமைகளையும் இதுவரைக்கும் பார்த்தோம். இந்த தெய்வீக பயணம் உங்களுக்கு புதுசா சில விஷயங்களையும் பக்தி உணர்வையும் கொடுத்திருக்கும்னு நம்புறேன். உங்க ஊர்லயும் இந்த மாதிரி வாழைத் தோட்டங்களை காக்கிற காவல் தெய்வங்கள் இருக்காங்களா? இல்ல குலைவாழை இசக்கி அம்மனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்ட வேற ஏதாவது விசேஷமான தகவல்கள், கதைகள் இல்ல அனுபவங்கள் இருந்தா அதை மறக்காம கீழே கமெண்ட்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் இந்த தெய்வீக பேச்சுக்கு இன்னும் மெருகூட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய பக்தி சம்பந்தமான, பண்பாடு சம்பந்தமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. உங்களோட ஆதரவு தான் எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும்.